வணக்கம். இந்த வீடியோவில் 16/6/2026 சற்று முன் 64% அகவிலைப்படி புதிய டிஏ உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு சார்ந்து தகவல்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வுக்காக. குறிப்பாக ஜூலை 2026 முதல் அமலுக்கு வரக்கூடிய டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி அனைவரிடம் எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதிய குழு தொடர்பான விவாதம் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வர இருக்கும் மாதங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன. இந்த ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் மொத்த டிஏ 58%லிருந்து 60% உயர்ந்தது. இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களின் வருமானத்திலும் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026 டிஏ உயர்வு குறித்த எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. அரசு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் 2026 சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்தது. அதேபோல் உணவு பணவீக்கம் 4.2% அதிகரித்தது. இதனுடன் எரிபொருள் மற்றும் மின்சார செலவுகள் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட உயர்வு நடுத்தர வர்க்க மக்களுக்கு, தினசரி பயணிகளுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைக்க அரசு வழங்கும் கூடுதல் தொகை. இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 1% கணக்கிடப்படும். இதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ளோருக்கு அதிகமாக டிஏ கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள AICPE தரவின் அடிப்படையில் ஜூலை 2026 முதல் டிஏ 3 முதல் 4% வரை உயர வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2026 மார்ச் AICPE குறியீடு 149.1.8 இருக்கிறது. இதே போல உயர்வு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்தில் தொடரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 12 மாத சராசரி AICPE குறியீட்டை வைத்து கணக்கிட்டால் டிஏ உயர்வு சுமார் 3.61% இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது 4% உயர்த்தப்படும் என்று கூறப்படுகிறது. தற்போது 60% உள்ள அகவிலைப்படி ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடவடிக்கை வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.